வெல்கம் டு அருணா உமன்ஸ் வேர். என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வட்டம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வகுப்பில் நம்ம இது அம்பர்லா கட்டு கவுனு நம்ம கட்டிங் பார்த்தோம். அது இப்போது ஸ்டிச்சிங் பார்க்குறோம். வாங்க நம்ம அதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மேல் பாட்டு கீழ்பாட்டுன்னு 2 பகுதியாக வெட்டியிருந்தோமா, இப்போ மேல் பாட்டு எடுத்து நம்ம தைக்கணும். அதுக்கு நம்ம லைனிங்கவும் அந்த மேல் துணியவும் நல்ல பக்கத்தை போட்டுட்டு கெட்ட பக்கம் நல்ல பக்கம் பார்த்துட்டு துணியை வச்சு என்ன செய்யணும்னா, அந்த கழுத்தை அடிக்கணும். கழுத்தை அடித்து திருப்பணும். இப்படி ஒன்று போல் எடுத்து வச்சுட்டு ஒரு பாந்து தையல் மாதிரி போட்டுக்கிறேனுங்க. இப்போ பாருங்கள், ஒன்று போல் வந்துருச்சு பாருங்கள். இதை மாதிரி அடித்து வச்சுக்கிறேன்னா, அடித்து வச்சுட்டு அப்புறம் மேலே இணைக்கணும். முதல்ல கழுத்தை அடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் இணைக்கணும். இதை மாதிரி ஒன்று போல் இணைச்சிட்டு வரணும். இப்போ பாருங்கள், ஒன்று போல் வந்துருச்சு பாருங்கள். இதை மாதிரி அடித்து வச்சுக்கிறணும். அடித்து வச்சுட்டு அப்புறம் மேலே இணைக்கணும். முதல்ல கழுத்தை அடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் இணைக்கணும். இதை மாதிரி ஒன்று போல் இணைச்சிட்டு வரணும். அடிச்சுட்டு சுற்றி வர அடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, எக்ஸ்ட்ரா உள்ள துணியெல்லாம் வெட்டிக்கோங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் ஷோல்டருக்கு சென்டரில் என்ன செய்யணும், நம்ம டாட்டு பிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு அங்கிட்டு இது அப்புறம் ஒரு 3.5 இன்ச்சு குறிச்சிக்கிறணும். 3.5 இன்ச்சு குறிச்சிட்டு, ஏற்கனவே உங்களுக்கு நான் போன வீடியோலாம் எப்படி டாட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அளந்து குறிச்சிக்கிறணுங்க. 3.5 இன்ச்சில் அளந்து ஒரு பக்கம் அடித்தது மாதிரியே இன்னொரு பக்கமும் அதே மாதிரி சென்டரில் எடுத்து அந்த இதை வச்சு எந்த அளவு முன்னாடி அடித்தோமோ அதையே குறிச்சிக்கிட்டு அதையே திருப்பி நம்ம அதே மாதிரி பிடிக்கணும். இதை மாதிரியே ஃப்ரெண்டும் அதே மாதிரியே நம்ம இதே மாதிரியே டாட்டு பிடிச்சிக்கிறணும். பேக்கும் ஃப்ரெண்டும் அடிச்சுட்டு இதை நம்ம என்ன செய்யணும்னா, பேக்கில் ஜாயிண்ட்டு பண்ணிவிட்டு கழுத்து அடிச்சுட்டு அந்த ஃப்ரெண்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த மேல் துணி இருக்கும் பார்த்திங்களா, அதை நல்ல பக்கம் வச்சு ஷோல்ட்ரு 2ஐயும் இதே மாதிரி வச்சுக்கிட்டு மடக்கணும். ஒன்றோட ஒன்று மடக்கிக்கிடணும். மடக்கிட்டு அதில் மாதிரி எவ்வளோ தையல் நம்ம ஃபஸ்ட்டில் போட்டோமோ அதே மாதிரியே இதுலேயும் நம்ம போடணும். ஒன்று போல் பிடிச்சிட்டு போடணும். போட்டு
தேவையில்லாத வெட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள், பிசுறு தெரியாது. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த பிசுறு இல்லாமல் ஓவர்லாக்கே அடித்தாலுமே அனக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அது போடுறது கொஞ்சம் யோசிப்பாங்க. இதுனா ஒன்று போல் இருக்கும், எந்த இதுவும் இருக்காது, டிஸ்டர்பன்ஸாக இருக்காது அது பிள்ளைகளுக்கு. இந்த ஷோல்ட்ரு பக்கமும் ஒன்று போல், கழுத்து பக்கமும் ஒன்று போல் இருக்கும். இதை மாதிரி நீட்டாக அந்த பக்கமும் அடிச்சுக்கோங்க, அந்த பக்கமும் அதே மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ ஒன்று போல் தையல் அந்த இதில் எப்படி ஃப்ரெண்டில் போட்டிங்களோ அதே மாதிரி இதில் இப்படி ஒரு பாந்து தையல் போட்டுட்டு வந்துடும். சுற்றி வர அதே மாதிரி போடுங்க. போட்டுட்டு சுற்றி வர ஜாயிண்ட் போடணும். இப்போ ஜிப்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பின் சைடில் நம்ம கழுத்து எல்லாமே அடித்து ஷோல்டர் அடிக்க முன்னக்கூட்டியே வச்சிடணும். எனக்கு இப்போ ஜிப்பு வைக்க சொல்லித்தரேங்கிறது இப்போ நினைவு வந்துச்சு, உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இது என்ன செய்யுங்க, 3 இன்ச்சு அகலத்தில் பேக் தட்டு உயரம் வரையுமே நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கிறணும். ஒரு லைனிங் பீஸு நம்ம வச்சுருப்போம்ல, அதை எடுத்துட்டு இப்போ என்னென்னா சென்டரில், இது ரெண்டுக்குமே சென்டரில் அப்படி குறிச்சிக்கோங்க. நீங்கள் ஜிப்பு வைக்கிறது அட்டாச் பண்ண முன்னக்கூட்டியே வச்சுருங்க. அட்டாச் பண்ண பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். இதை அட்டாச் பண்ண முன்னக்கூட்டி நீங்கள் செய்யணும். பேக் தட்டு பண்ணிவிட்டு அப்புறம் அட்டாச் பண்ணணும். இது இதை மாதிரி சென்டர் குறிச்சிட்டு இதிலேருந்து கரெக்டாக இதில் இப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படியே கொண்டு இப்படி சைஸில் திருப்பி இதிலே அடிச்சிடணும். பாருங்கள், இதை மாதிரி ஆரம்பிங்க. நான் ஜிப்பு நீளமாக வைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அளவு ஜிப்பு வச்சுருக்கீங்களோ அதை விட மேலேயும் கீழேயும் ஒரு 3/4 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கிறணும். இப்போ நம்ம தச்சிருக்கோம்ல, அது ரெண்டுக்கும் ஊடால வெட்டிடணும். கரெக்டாக கீழே வரையும் வெட்டி விட்டுறணும். நீங்கள் எந்த அளவு ஜிப்பு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெட்டிட்டு அந்த ஜிப்பு, இப்போ சப்போஸ் இப்படி ஒரு சின்ன ஜிப்பு எடுத்திருக்கீங்க அப்படின்னா என்ன செய்யுங்க, ஜிப்பு இங்கே தான் நம்ம வைப்போம். அப்போ ஜிப்பை விட 3/4 இன்ச்சு அங்கிட்டு அதிகமாகவும், இந்த பக்கம் இந்த அளவு தான் ஜிப்பு இருக்குன்னா இதை விட ஒரு 3/4 இன்ச்சு அதிகமாகவும், அந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கிறணும். இப்போ நான் ஃபுல்லாகவே போடுறேன். இது எதுக்காக நான் இப்படி ஒத்தையாக விட்டுருக்கேன்னா,
ஜிப்பு வச்சு அடிச்சுட்டு ஜிப்பை நான் மறைக்கிறதுக்கு இப்படி மறைச்சிருவேன். அதுக்காக இந்த துணியை நான் விட்டுருக்கேன். இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், சும்மா பட்டி அடிக்கிறதுக்கு என்ன செஞ்சோம், 2 மடக்கு இப்படி மடக்கி அடிச்சிட்டோம். ஜிப்பில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒன்று போல் நான் அந்த இது அழுத்துதுன்னு வெட்டி விட்டுருக்கேன். நீங்கள் ஜிப்பு வாங்கினீங்கன்னா இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி இது உள்ளுக்க வச்சு, இதில் உள்ளுக்க வச்சிடும். இப்படி உள்ளுக்க வச்சுட்டு திருப்பி இப்படி மடக்குங்க. மடக்கிட்டு இதை நல்லா எடுத்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கட்டி விட்டுட்டு அப்புறம் இதை நல்லா நண்டுக்காலில் ஒரு இது 1/4 இன்ச்சுக்கும் குறைய இது இப்போ நான் கீழே வரையும் அடுக்கி வெட்டினதுனால இங்கே வரையும் வச்சு இதில் கட்டி விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த இது இப்படி குறையா வச்சுருந்தீங்கன்னா இதோட இந்த ஜிப்போட ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு இப்படி பானா மாதிரி கொண்டு வரணும். இது ஒரு புள்ளி, இது என்னது ஒரு 1/4 இன்ச்சு இதை மறைக்கிற மாதிரி இந்த பக்கம் என்ன செய்யணும் அப்படின்னா இது ஒரு 1/4 இன்ச்சு மறைக்கிற மாதிரி இதில் வச்சுக்கிட்டு கட்டி விட்டு இதையும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இங்கேயும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துட்டு இதை என்ன செய்யணும், இப்படி ஒரு 1/4 இன்ச் அப்படின்னா இந்த ஜிப்பு இருக்கிறது தெரியாது, ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இப்படி வச்சிங்கன்னா ஜிப்பு இருக்கிறது தெரியும், மேலே நம்ம துணி கொடுத்து தைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் என்ன செய்யுங்க, இந்த ஜிப்பை மறைக்கிற மாதிரி ஒரு 2 கோடு 1/4 இன்ச்சுக்கும் குறைய இதை மாதிரி இப்படி வச்சு அமுக்கி விட்டுறணும். இதையும் பார்த்துக்கிடணும், இந்த அளவும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கிறணும். இங்கே பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், ஜிப்பு அடிச்சிருக்கோம். இந்த அளவும் நம்மளுக்கு ஒன்று போல் இருக்கணும். இது ரொம்ப இப்படி தள்ளி வச்சாலும் நம்ம உடம்புக்கு கொடுத்துருக்கதை நம்மளுக்கு குறைஞ்சிரும். அதனால் ஒரே ஒரு கோடு, இந்த இது இப்படி வைக்கிறதுக்கு அப்பால் ஒரு கோடு தள்ளி வைக்கணும், அவ்வளவுதான். இப்படி வச்சுட்டு அதில் கட்டி விட்டுக்கோங்க. அப்படியே தையல் ஜிப்பில் 2 தையல் போட்டுக்கோங்க. நான் வரும்போது ஜிப்பை இப்படி இறக்கி விட்டுறேன், எனக்குள்ளே கட்டி விட்டுறேன். இதை நல்லா வெட்டி விட்டுறேன். பாருங்கள், ஜிப்பு இந்த உள்ளதும் மடக்குனதும் உள்ளுக்க போயிடுச்சு. எனக்குள்ளே எதுவுமே இல்லை, பிசுறு இல்லை. இந்த இதை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இதை மாதிரி அடிச்சிட்டோம் அப்படின்னா ஜிப்புக்கு வெளியே வராது. ஜிப்பு இந்த துணியை வச்சு நம்ம இப்படி ஒரு தடவை அடித்து விட்டுறணும். நல்லா துணியை நகட்டி விட்டுருக்கோங்க. நகட்டி விட்டுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா துணியை இப்படி மடக்கி விட்டுறணும். மடக்கி விட்டுட்டு இது அதிகமாக இருந்தால் கொஞ்சம் வெட்டி விட்டுருணும். நம்ம இப்படி தையல் போட்டோம் அப்படின்னா இப்படி நம்ம இந்த இதில் ஜிப்புலையே இப்படி மடக்கி தையல் போட்டோம்னா கலண்டு வராது. இது இந்த பக்கம் பார்க்கையிலையும் நம்ம என்ன செய்யணும், இங்கனக்குள்ளே ஒரு ஊக்கு கூட வச்சிட்டோம்னா ஜிப்பு வெளியவே தெரியாது. இன்விசிபிள் ஜிப்பு தைச்சது மாதிரியே
இந்த ஜிப்பு இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் ஏதாவது ஜிப்பு வெளியே தெரியுது, இப்படி எடுத்தால் தான் தெரியுது. இதை இப்படி நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த 3 இன்ச்சு குறையா இருந்துச்சுல, நான் ஃப்ரில்லு வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக, அம்பர்லா நம்ம 8 பாட்டு வச்சுருந்தோமா, இது ரொம்ப அகலமாக வருது. அப்போ நம்ம துணி வந்து அதிகமாக இருக்கும். உடனே இப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஃப்ரில்லுக்கு அப்போ அதில் மேலே வந்து ஒரு 3 இன்ச்சு நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு இது எவ்வளோ குறையுதோ அந்த அளவுக்கு மேலே கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். அதனால் இதை இப்படி வச்சுட்டு மார்க் பண்ணிட்டேன் நான், எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை மாதிரி உங்களுக்கும் வந்துச்சுன்னா இது ஒரு ஐடியா தான், அதுக்கு தான் நான் சொன்னது உங்களுக்கு. பாருங்கள், எங்கனாக்குள்ளே நம்மளுக்கு எந்த அளவுக்கு குறையுதுன்னு சொல்லிவிட்டு இதை மாதிரி நம்ம என்ன செய்யணும், போட்டுக்கிறணும், இப்படி வரைஞ்சிக்கிறணும். இது வந்து இப்போ லைனிங்கோட கீழே இறங்கிருச்சு, லைனிங்கோட கீழே இறங்கிருச்சு, நமக்கு இந்த இது கிடச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இந்த அகலத்தை இது மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிறணும். வச்சுட்டு என்ன செய்யணுன்னா எவ்வளோ குறையுது அப்படின்னு பார்க்கணும். 5 இன்ச்சு இருக்குது, அப்போ நம்ம ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு வேணும்ல. அப்போ 5.5 இன்ச்சில் என்ன செய்யணும், இதே மாதிரியே இதை எடுத்துட்டு 5.5 இன்ச்சில் இப்படியே நம்ம எப்படி வளைவாக கொடுத்தோமோ அதை மாதிரியே 5.5 இன்ச்சுக்கு வளைவாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம். 5.5 இன்ச்சுக்கு அதே மாதிரியே நம்ம துணியை வளைவாக கொடுக்கணும். அதுக்கு இந்த சிவப்பு கலரில் துணியை எடுத்துக்கிட்டேன் நான். எடுத்துட்டு அதையுமே முக்கோணமாக போட்டேன். துணி ஒரு அளவு எடுத்துட்டு அதையுமே நான் என்ன செஞ்சேன், இப்படி டபுள் சைடை முக்கோணமாக 4ஆக போட்டுட்டு இதை நான் அதே மாதிரியே வெட்டினேன். நம்ம வந்து இதை வந்து நம்ம முக்கோணமாக போட்டு தான் வெட்டணும். அப்போ இதையுமே நம்ம அதை மாதிரி போட்டு வெட்டணும். நேராக வச்சு வெட்டினா திருக்கிக்கிறோம். இதே மாதிரியே முக்கோணமாக வெட்டிட்டு நம்ம இந்த அளவு வச்சுருக்கோம்ல, பாடி எடுத்தோம்ல கீழ் பாட்டுக்கு, அந்த இடுப்பளவு இருந்துச்சு பார்த்திங்களா, இந்த இடுப்பு அளவை என்ன செய்யணும், இதில் நம்ம வச்சு பார்த்துக்கிறணும். இதை மாதிரி இடுப்பளவு வச்சு வரைஞ்சிக்கிட்டு நம்மளுக்கு 5.5 இன்ச்சு உயரம் கம்மியாக தெரியும், 5 இன்ச்சு அதே மாதிரி இப்படி இப்படி நம்ம இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து 5.5 இன்ச்சு இப்படியே 5.5 இன்ச்சுலேயே என்ன செஞ்சணும், இப்படியே மார்க் பண்ணி நான் அதை வெட்டிக்கிட்டேன். இதை மாதிரியே வெட்டிட்டேன் நான். இப்போ உங்களுக்கு புரியுதா, எப்படி நம்ம முக்கோணமாக சமோசா மாதிரி மடித்து போட்டோமோ அதை மாதிரி மடித்து போட்டு நம்மளோட இடுப்பு அளவை குறிச்சிக்கிட்டு அதிலிருந்து 5.5 இன்ச்சு அப்படி வளைவாக எடுத்துக்கிட்டோம். இதை மாதிரி 2 பீஸ் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் எடுத்துக்கிட்டேன் நான். இதை எப்படி இணைச்சி நம்ம ஜாயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. துணி வெட்டினோம் பாருங்கள், அதை வந்து என்ன செய்யணுன்னா இப்படி கீழே வச்சு பார்க்கணும். இப்படி நம்ம இந்த மாதிரி தான் வெட்டியிருக்கோம், இந்த பக்கம்தான் மேலே தான் நம்ம உயரம் கொடுத்துருக்கோம். இந்த சைடு இணைச்சிடக்கூடாது, கீழ் சைடு இணைக்கணும். கீழ் சைடு இப்படி இணைக்கணும். இதுலேயும் சென்ட்ரு போட்டுக்கோங்க. இதுலேயும் சென்ட்ரு போட்டுக்கோங்க. இப்போ அதில் இருந்து இணைச்சிட்டு வாங்க. நல்ல பக்கம் பார்த்துட்டு இணைக்கணும். இது சென்டரில் இருந்து இணைச்சிட்டு வந்துடுங்க. ஏன்னா இது ரொம்ப லேசாகவும் இருக்குது, சேலை துணியும் வந்து இதுவும் கிராஸில் இருக்குது, அதனால் நம்ம சென்டரில் இருந்தே இணைச்சிட்டு வந்துடலாம். இதில் ஒரு 1/4 இன்ச்சு தான் வெட்டி விட்டுக்கலாம்.
ஜாயிண்ட் போட்ட பிறகு நம்ம வந்து லைனிங்கில் அட்டாச் பண்ணிடும். இந்த லைனிங் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே மடக்கி அடிச்சிடும். இதில் பிசுறு இருக்கும்ல, அதனால் இப்படி மடக்கி அடிச்சிடும் ரெண்டும். இதை மாதிரி சுற்றி வர அடித்து விட்டுருக்கணும். அடித்து விட்டுட்டு இந்த மடக்கினது வெளியே தெரியக்கூடாது, உள்ளுக்க இருக்கணும். நம்ம இதுலேயும் கெட்ட பக்கத்தையும் நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல, இதுலேயும் கெட்ட பக்கத்தையும் இதுவும் அதே மாதிரி தான் சென்டரில் இருந்து இணைச்சிருங்க. இது கிராஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் இழுவை கொடுக்கும், அதனால் சென்டரில் இருந்தே இணைச்சிருங்க. இதுலேயும் இப்படி சென்டர் போட்டுக்கோங்க, இதுலேயும் சென்டர் போட்டுக்கோங்க, இணைச்சிருங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம அடித்து வச்சுக்கிறணும். இந்த அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் அடித்து வச்சுக்கிறேன். இது மேல் துணியை வந்து நம்ம மடக்கி அடிக்கணும்ல, அதுக்கு பதில் இந்த லேஸை வச்சு நான் பதிக்கிறேன், அழகாக இருக்கும். இதை மாதிரி பதிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து கீழே வந்து இப்படி ஒரு 2 மடக்கு மடக்கி அடிச்சுக்கிறேன். இது பாடியில் வச்சு அப்படியே இணைச்சிட்டு வந்துடணும். நம்மளுக்கு இதுதான் கரெக்ட் அளவு. இது வந்து நம்ம வந்து உள்ளுக்க இப்படி மடக்கணுங்கிறதுக்காக நம்ம விட்டுருந்தோம் பார்த்திங்களா. இப்போ அது தேவையில்லை. நம்ம இதை இப்படி கிராஸாக கொஞ்சம் இப்படி கிராஸாக வெட்டி விட்டுறலாம். இங்கிட்ட அங்கிட்ட 1 இன்ச்சு விட்டோம்ல, அது வேண்டான்னு ஜிப்பு வச்சுருந்ததுனால இப்போ இந்த இது பக்கம் குறைஞ்சிருச்சு. ஜிப்புக்கு வெட்டி தைச்சோம்ல, அதனால் குறைஞ்சிருக்கு. இதை நம்ம இப்படி கிராஸாக வெட்டி விட்டுறலாம். மேலே தூக்கி அமுக்கடி போட்டுறணும். கீழே வரையும் வெட்டக்கூடாது. இங்கேருந்து இப்படி வச்சுட்டு இப்படி கிராஸாக வெட்டி விட்டுறணும். தைச்சிட்டு அமுக்கடி போட்டு வெட்டி காமிக்கிறேன். இதில் பாருங்கள், ஒன்று போல் வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம ஃப்ரண்டில் ஜிப்பு வைக்கலை, பேக்கில் ஜிப்பு வைக்க வெட்டணும்ல. இங்கிட்டு 1/2 இன்ச்சு, அங்கிட்டு 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு போயிரும்ல. அதனால தான் அது இது வந்துருச்சு பாருங்கள். ஏது அதில் வித்தியாசம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் குறைய வச்சு அடித்து பார்த்தேன். ஆனால் பாருங்கள், ஒன்று போல் வந்துருச்சு பாருங்கள். அதில் நம்ம அந்த ஜிப்பு அடித்ததுனால தான் அந்த வித்தியாசம். அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம உள்ளுக்க வந்து ஏற்கனவே நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம், அதனால் ஒன்றும் இல்லை. ரொம்ப வந்தால் தான் பிரித்து அடிக்கணும், போகக்கூடாது. இதில் இப்படி வளைச்சி விட்டு எனக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே கிராஸாக அப்படியே வச்சு, அவ்வளோதான். அந்த ஒரு 1/2 இன்ச்சு குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ஜிப்பு வச்சோம் பாருங்கள், அதனால். ரெண்டு லேயரையும் இப்படி ஒரே மாதிரி ஒன்று போல் அடிச்சுக்கிறேன்னா, அடிச்சுட்டு நடுவில் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம்ல, அதை வந்து கைக்கு சென்டரில், இந்த சென்டரில் வச்சு அப்படியே அணைச்சி விட்ரு. இங்கேருந்து அப்படியே அணைச்சிட்டு வந்துடணும். நம்ம வந்து லேஸ் வச்சுருக்கோம், அதனால் நல்ல பக்கம் வச்சு ஒன்று போல் அணைச்சி விட்டு
உள்ளுக்க வந்து 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம். நிப்பாட்டிட்டு நம்ம லைனிங் டாப்பு ரெண்டையும் ஒன்றா இணைக்கக்கூடாது, தனித்தனியாக இணைக்கணும். அதுக்கு எப்படி இணைக்கணும் அப்படின்னா, இந்த கிப்பில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கிட்ட இப்படி ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு கட்டு கொடுத்துக்கிறணும். மேல் நோக்கி கொடுக்கணும். மேல் நோக்கி நாளையும் ஒன்று போல் வச்சு கட்டு கொடுத்துட்டு இந்த இந்த லைனிங் இருக்குது பார்த்திங்களா, இதையும் மடக்கிக்கிடணும், இந்த லைனிங்கையும் மடக்கிடணும். மடக்கிட்டு இந்த மேல் துணி இருக்குல்ல அதில் இருந்தாப்புல அப்படியே அடிச்சுட்டு வந்துடும். இப்படி தான் அடிக்கணும். இந்த லைனிங்கை மடக்கிடணும், இப்படி மடக்கிடணும். இந்த பக்கமும் லைனிங்கை மடக்கிடணும். மடக்கிட்டு லைனிங்கை பூரா உள்ளுக்க மடக்கிட்டு மேல் துணி இருக்குது பாருங்கள், மேலே வச்சு அடிச்சிருக்கோம்ல, அதை நேராக வச்சு அப்படியே கொண்டு வந்துடும். இதெல்லாம் ஓவர்லாக் போடணுன்னா போட்டுக்கிறணும், இல்லை இப்படி ஒன்று போல் வெட்டி விட்டுறணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போட்டுட்டு இப்போ இதை உள்ளுக்க தள்ளிடணும். இதை நல்லா உள்ளுக்க தள்ளிட்டு நல்லா உள்ளுக்க தள்ளிடணும். மேல் துணியை உள்ளுக்க நல்லா தள்ளிட்டு இதை ரெண்டும் என்ன செய்யணும், இப்படி நேராக வச்சுட்டு கொண்டு வந்துடும். லைனிங்கை நேராக வச்சுட்டு கொண்டு இதை நல்லா உள்ளுக்க தள்ளிடணும். இதே மாதிரி தான் அந்த பக்கம். உங்களுக்கு புரிய சொல்லி கொடுத்துருக்கேன் நான் அப்படின்னு நம்புகிறேங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.